Iconic viewers, welcome and welcome to our channel Icon. This movie review பார்க்க போற படம் Agent. சோனி லிவ்ல வெளியாகி இருக்கிற இந்த ஏஜென்ட் படத்தோட கதை என்னன்னா, ரா ஏஜென்சியோட சீஃபா இருக்கிற மம்முட்டி ரொம்பவே ரஃப் அண்ட் டஃபா இருக்காரு. அதனால அவரை எல்லாரும் டெவில்னு கூப்பிடுறாங்க. அவரு ஒட்டுமொத்த இந்தியாவையே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற நிழல் உலக சிண்டிகேட்டோட ஹெட்டான காடுங்கிற எக்ஸ் ஏஜென்ட் தர்மாவை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு முடிவோட இருக்காரு. ஏன்னா அந்த காட் ரா ஏஜென்சிக்கு உண்மையா இல்லாம சிண்டிகேட் கூட சேர்ந்து இந்தியாவை அழிக்க நினைக்கிறான். இன்னொரு பக்கம் டெவில் மம்முட்டிய ரோல் மாடலா ஏத்துக்கிட்டு தானும் ஒரு ரா ஏஜென்ட்டா ஆகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு ஹீரோ அகில். அதுக்காக என்னென்னமோ பண்றாரு. ஒரு கட்டத்துல டெவில் மம்முட்டி அகிலுக்கு அடுத்தடுத்து ஒரு சில டாஸ்க்குகள் கொடுக்க அது எல்லாத்தையும் அகிலும் அசால்ட்டா செஞ்சு முடிக்கிறாரு. அதுல இம்ப்ரெஸ் ஆகிற டெவில் மம்முட்டி காட பிடிக்கிற மிஷன்ல அகில அண்டர் கவர் ஏஜென்ட்டா அனுப்ப அந்த விஷயம் வில்லன் காடுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு? காட் அகில என்ன பண்ணா? டெவில் மம்முட்டி காட புடிச்சாரா இல்லையா? அகிலும் டெவில் மம்முட்டியும் இந்தியா அழியறதுல இருந்து காப்பாத்துனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஏஜென்ட் படத்தோட கதை. చేతిలో గన్ను యాక్షన్ ఎమోషన్ ప్రతి నిమిషం గూస్ బంప్ஸ் கதஜி. இந்த படத்தோட காஸ்டிங் பத்தி பேசுறப்ப மம்முட்டி ரியலாவே ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ரா ஏஜென்சி சீஃப் மாதிரியே இருக்காரு. அவ்வளோ ஆப்டா இந்த ரோல்ல பொருந்தி போறாரு. இவ்வளோ ஏஜ் ஆகியும் ஒரு இடத்துல கூட அது நமக்கு ஸ்கிரீன்ல தெரியவே இல்லை. பக்கா மாஸ். தி மோஸ்ட் நோட்டோரியஸ் மோஸ்ட் ரூத்லெஸ் பேட்ரியாட் ஹீரோ அகில் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாக்லேட் பாய் மாதிரி இருந்தவர் இப்ப ரக்கட் பாய் லுக்ல செம்மையா இருக்காரு. ஆக்ஷன், காமெடி, மாஸ்னு எல்லாத்துலயும் சும்மா மிரட்டி இருக்காரு. ஆனா ஒரு சில இடங்கள்ல நடிக்கிறப்ப மட்டும் இவர் லைட்டா மகேஷ் பாபு மாதிரி நடிக்க ட்ரை பண்றாரோன்னு தோண வைக்குது. இந்த கேரக்டருக்காக உடம்பு பில்ட் பண்ணதா இருக்கட்டும், ஆக்ஷன் காட்சிகள்லயா இருக்கட்டும், ரொம்பவே மெனக்கட்டு இருக்காரு. டினோ மோரியா அவர் தான் இந்த படத்துல காடுங்கிற வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அவருமே அவரோட ரோலுக்கு அவ்வளோ ஆப்டா ஆகியிருக்காரு. அவரோட ஒர்க்கை ரொம்பவே சிறப்பா செஞ்சிருக்காரு. ஆகலிతో ఉన్న పులి ఈ సింహాన్ని వేటాడడానికి వస్తోంది. அடுத்து ஹீரோயின் சாக்ஷி வைத்யா. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ஒழுங்கா செஞ்சிருந்தாலும் படத்துக்கு இவங்களோட போர்ஷன் தேவைதானா அப்படிங்கிற எண்ணம் படம் பார்க்கும்போது வருது. ஏன்னா கதைக்கும் இவங்களுக்கும் பெருசா சம்பந்தமே இல்லை. இவங்களை தாண்டி படத்துல சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ படம் முடிகிறப்ப முன்னாடி சொன்ன அந்த 4 பேர் மட்டும்தான் மைண்ட்ல நிப்பாங்களே தவிர மற்றவங்க யாரும் மைண்ட்ல வர மாட்டாங்க. You leave me no choice. இந்த ஏஜென்ட் படத்தோட பிளஸ்கள்னா முதல் பிளஸ் இந்த படத்தோட மேக்கிங். இந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டா இருக்கு. கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பரா, ரிச்சா, ஸ்டைலிஷா இருக்கு. No witness, no forensic evidence. ரெண்டாவது பிளஸ் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. பொதுவா ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் கதைன்னா நான் லீனியர்ல ஒரு சாதாரண ஒருத்தன் வில்லன் கும்பலுக்குள்ள எப்படி போறான், போனவன் கெட்டவனா இருக்கான், அப்புறம் தான் அவன் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்னு தெரிய வரும். ஃபிளாஷ்பேக் எல்லாம் வேற சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் லீனியர்ல சொன்னதும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு விஷயம் நான் லீனியர்ல சொன்னதும் நல்லா இருந்துச்சு. அண்ட் கூடவே படத்துல ப்ரீ கிளைமேக்ஸ்ல வர ஒரு ட்விஸ்ட் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. నా దృష్టిలో మనందరం రియల్ సూపర్ హీరోస్. ఆర్ యు ఎక్సైటెడ్? மூணாவது பிளஸ் பாசிட்டிவ் ரோல் மம்முட்டிக்கு டெவில்னும் நெகட்டிவ் ரோல் வில்லனுக்கு காட்னும் பேர் வச்சது. ஒரு பாயிண்ட்ல மம்முட்டி தான் வில்லனோன்னு நாம யோசிக்கிற அளவுக்கு இந்த பேர் நமக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும். அந்த குழப்பம் தான் நான் சொன்ன ட்விஸ்ட் வரப்போ கூஸ் பம்ப் கொடுக்குது. Now it's time for a wild ride. நாலாவது பிளஸ் இந்த படத்தோட மியூசிக். நம்ம ஹிப்ஹாப் ஆதி தான் மியூசிக் போட்டிருக்காரு. பாட்டுங்க சுமார் தான் அப்படின்னாலும் பிஜிஎம்ல மிரட்டி எடுத்திருக்காரு. இப்ப படத்தோட மைனஸ்க்கு வருவோம். முதல் மைனஸ் படத்தோட கதை. நாம வழக்கமா பார்த்து சலிச்சு போன ரா ஏஜென்ட் கதை தாங்க. அதுவும் படத்துல பல தமிழ் படங்கள் சாயல் வருது. இது அது இல்ல அப்படின்னு நிறைய காட்சிகள் ஞாபகத்துக்கு வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம கமல் சார் விக்ரம் பட கிளைமேக்ஸ்ல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஸ்மால் சைஸ் பீரங்கி மாதிரி ஒரு கன் கொண்டு வந்து சுடுவார்ல, அந்த சீன் அப்படியே வருது. వాణ్ణి చంపేయండి. See you very soon. ரெண்டாவது மைனஸ்
முன்னாடி சொன்ன மாதிரி ஹீரோயின் போர்ஷன். இதுல அவங்களுக்கு 3 பாட்டு வேற கொடுத்திருக்காங்க. அந்த சாங்ஸும் சரி, சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்டும் சரி, படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கர் தான். அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது, ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையை சோதிக்குது. மூணாவது மைனஸ் லாஜிக் மிஸ்டேக்ஸ். தெலுங்கு படத்துல என்ன லாஜிக் வேண்டி கிடக்குன்னு கேக்குறீங்களா? இல்லதான், ஆனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? 60 பேர் சேர்ந்து ஹீரோவை சுடுவாங்க, அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. போலீஸ், ஆர்மின்னு எல்லாமே சேர்ந்து ஹீரோவை துரத்துவாங்க, சுடுவாங்க, அப்பவும் எதுவுமே ஆகாது. எல்லாத்துக்கும் மேல படத்துல டைம்லைன் ஆஃப் ஈவென்ட்ஸ்ங்கிறத மெயின்டைனே பண்ணல. ஒரு கேரக்டரும் திடீர்னு பார்த்தா ஹைதராபாத்ல இருக்கு, திடீர்னு பார்த்தா காஷ்மீர்ல இருக்கு, திடீர்னு பார்த்தா ஏதோ ஐலாண்ட்ல இருக்கு. அதுவே சில குழப்பத்தையும் தருது. நாலாவது மைனஸ் வில்லனோட கேரக்டரைசேஷன். இந்தியாவே பயப்படுற ஒரு கொடூர வில்லன் தன்னை பிடிக்க ஒருத்தனை மம்முட்டி அனுப்புறாருன்னு தெரிஞ்சும், அது யாருன்னு தெரிஞ்சும் எதுவும் பண்ணாம அவன் வரட்டும்னு வெயிட் பண்றது. ஒரு கட்டத்துல ஹீரோ தன்னை ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் காருக்குள்ள பக்கத்திலேயே ஹீரோ இருந்தும் கையில கன் இருந்தும் சுடாம காரை கொண்டு போய் மலையில மோதி அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ல நின்னுக்கிட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆன கார் பெட்ரோல் டேங்க பார்த்து சுடுறதுன்னு இப்படி ஏகப்பட்டது இருக்கு. அஞ்சாவது மைனஸ் விஎஃப்எக்ஸ். இவ்ளோ செலவு பண்ணி எடுத்த இந்த படத்துல போய் விஎஃப்எக்ஸ்ல கோட்டை விட்டுட்டாங்க. படத்தோட ஆரம்பமே விஎஃப்எக்ஸ் காட்சியோட தான் ஆரம்பிக்கும் போதே அது ஒரு வித அதிருப்தியே கொடுக்குது. ஒட்டுமொத்தமா இந்த ஏஜென்ட் படத்தை பத்தி சொல்லணும்னா என்னதான் இருந்தாலும் பீஸ்ட் அளவுக்குலாம் இல்ல. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டங்குன்னு தட்டிடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். until then bye bye.